केजी छात्र के S by KG. அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு நான் வரமுறை பார்த்த மார்ச் பாட்ஸ் பண்ணீங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. எனக்கு பழைய ஸ்கூல் ஞாபகம் தான் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நான் வந்து எல்லோ டீமில் இருந்தேன் மார்ச் பாட்ஸ் வச்சும்போது. எல்லோ டீம்னா அது எல்லோ டீம் வந்து என்னன்னா அது வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம். ஏன்னா எல்லோ டீமில் இருக்கும்போது நான் எல்லோ டீம் வந்து எந்த ஹவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆகும்போது நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் எல்லோ டீமில் இருக்கும்போது. அதுதான் ஞாபகம் வருது. அதை நல்லா பண்ணீங்க, எல்லாரும் நல்லா பண்ணீங்க. விளையாட்டு என்பதும்போது நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா வெற்றியை விட தோல்வி தான். வெற்றி அடைஞ்சவங்களுக்கு வந்து நான் இது சொல்கிறேன், தோல்வி அடைஞ்சால் அதை வந்து தோழக்கூடாது. தோல்வி தான் வெற்றியோட முதல் படி. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்கான உண்டான இதை பார்க்கணும். எப்பயுமே ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தான் வெற்றி தோல்வியும் சதவீதமாக எடுக்க முடியும். ஸ்போர்ட்ஸில் வந்து முதல்ல வெற்றி தோல்வி அடைகிறத விட கலந்துக்கணும். நீங்கள் முதல்ல எல்லா போட்டியிலையும் கலந்துக்கணும். கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். அவங்களால முடியாது, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு திறமை இருக்கும். அதை பெற்றோர்கள் தான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக கொண்டு வந்து அவங்க மாணவ மாணவிகளுக்கு வந்து உரிய நேரத்தில் அவங்க கூட என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி அதை புரிய வைக்கணும். அதே விளையாட்டு மட்டும்தான் அவங்க வந்து ஒரு உடற்பயிற்சி, அவங்க உடல் ரீதியாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இருக்க மாணவ மாணவிகள்லாம் வந்து ஒரு சிலர் தான் சொல்கிறோம், ஒரு சிலர் தான் சின்ன வயசுல வந்து ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தீங்க. அதெல்லாம் இல்லாமல் உங்கள் டெவலப்மெண்ட்டை பயிற்சியும் ஸ்போர்ட்ஸையும் கொண்டு போயின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாரையும் உதாரணம் சொல்லலை, நான் ஒரு சிலர் மட்டும் உதாரணம் ஒருத்தர் மட்டும் உதாரணம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அதாவது வந்து இப்போ நடப்பில் இருக்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் மாண்புமிகு திரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கார் ஆக்சிடென்ட்ல வந்து கால் எலும்பு வந்து துக்குநூறாக உடஞ்சி அவரால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஆனால் தன்னோட விடாமுயற்சியால் இன்னைக்கு வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட மாரத்தான் ஓடி பல சாதனை பிடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து இங்கே 60 வயசு மேலே ஆனாலும் அவர் வந்து ஒரு 20 வயசு இளைஞராக நிற்கிட்டு இருக்காரு எங்கள் முன்னாடி. அது போல தான் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணால் முடியாது எதுவும் கிடையாது. கண்டிப்பாக மாணவர்களே கண்டிப்பாக விளையாட்டுன்றது நம்ம ஒவ்வொருக்கும் அவசியமான இது கூடி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம்.